ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ரைஸ் ஆஃப் தி லிமிட்லெஸ் நெக்ரோமான்சர் அப்படிங்கிற புது மான்வா தான் பார்க்க போகிறோம். இந்த மான்வால கம்மியான சாப்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ இதை சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட பழைய மான்வாவோட நெக்ஸ்ட் சாப்டர்ஸாக பார்க்கலாம். அப்புறம் ஏன்டா இத்தனை நாள் வீடியோ போடல அப்படிங்கிற கேள்வி உங்களில் நிறைய பேருக்கு இருக்கும். அதுக்கான ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் நான் லைவ் போட்டு அதில் சொல்லான்ட்டு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கதையோட ஆரம்பத்திலேயே ஆபத்து, பசி, பாகுபாடு, இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா என்னோட ஹோம் கண்ட்ரியில் வார் நடந்துட்டு இருக்கு. இதில் ஏற்றுக்க முடியாத ஒரு உண்மை என்னன்னா, நாங்கள் ரொம்பவே வீக்காக இருக்கும் அப்படின்னே நம்ம ஹீரோ சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களாம் ஃபயர் பண்ணிட்டு இருக்கான். அப்போ எனிமி சும்மா இருப்பாங்களா? அவங்க சுட்டதில் நம்ம ஹீரோவும் சேர்த்துட்டான். அவனும் இல்லை, நான் இப்போ சாக போகிறேன்னா எனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கிடச்சா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு பார்க்குறான். பார்த்தா ஒரு லைட்டு, அந்த லைட்ல இருந்து ஒரு கை வந்து உங்களுக்கு புது வாழ்வு வேணுமா, அதை நான் உங்களுக்காக தரேன் அப்படிங்குது. ஹீரோவும் சரி ரைட்டு, இதை விட்டா வேற வழி இல்லை அப்படின்ட்டு அந்த லைட் மாதிரியான உருவத்திட்ட அவனும் கை கொடுக்குறான். அப்புறம் பார்த்தா ஹீரோவும் ஒரு கிளாஸில் பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு இதுதான் என்னோட புது உலகம், அந்த லைட் உருவத்துக்கிட்ட நான் கை கொடுத்ததும் இங்கே ரீஇன்கார்னேட் ஆகி வந்துட்டேன். இங்கே வந்து மொத்தம் 3 வருஷம் ஆயிடுச்சு. இந்த ஹெவனா பார்த்து எனக்கு செகண்ட் சான்ஸ் கொடுத்துருக்கு. இந்த லைஃபை நான் பழைய லைஃப் மாதிரியே வீணாக்க மாட்டேன். அப்புறம் இன்னைக்கு தான் அவேக்கனிங் செரிமனி நடக்க போகுது அப்படிங்கிறான். அங்க இருக்க வாத்தியாரும் பசங்களா யாரும் டென்ஷன் ஆகாதீங்க, ஏன்னா இன்னைக்கு தான் இந்த அரூரோ அகாடமியோட அவேக்கனிங் செரிமனி நடக்க போற நாள். ஸோ இந்த செரிமனி அட்டன் பண்ண சீக்கிரமா எல்லாரும் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் அசம்பிள் ஆகுங்க. இந்த நாள் தான் உங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் தீர்மானிக்க போகுது அப்படிங்கிறாரு. ஹீரோவும் நான் இந்த உலகத்தில் இருக்கல, இது எப்பேற்பட்ட உலகம்னா திடீர்னு டஞ்சன்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் எங்க பார்த்தாலும் அப்பீர் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால இந்த உலகத்தில் இருக்க ஹியூமனிட்டியுமே கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சிச்சு. பட் அப்பதான் அவேக்கனிங் அப்படிங்கிற ஒன்று நடந்து ஒவ்வொரு ஹியூமனுக்குமே எஸ் ரேங்க்ல இருந்து சி ரேங்க் வரைக்குமான கிளாஸஸ் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அப்பையில இருந்து இந்த உலகத்துல யாருக்கிட்ட ஹையஸ்டான கிளாஸ் இருக்கோ அவங்க எல்லாத்தாலையும் பாராட்டப்பட்டு அவங்களுக்கு எல்லா சலுகையும் கிடைக்கும். ஒருவேளை நீங்க லோவஸ்ட் கிளாஸ் அட்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே மோசமான லைஃபை வாழ்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். இப்போ பிரசன்ட்லயும் லூனா வயர் மவுண்ட் அப்படிங்கிற எலைட் கிளாஸை சேர்ந்த ஒரு பொண்ணு எஸ் ரேங்குக்கான பியூரிஃபிகேஷன் செயின்ட் அப்படிங்கிற கிளாஸ் அவேக்கன் பண்ணியிருக்கான்னு சொல்றாங்க. அங்கே இருக்கவனுங்களும் ஆமா ஆமா இவங்க யாரு வயர் மவுண்ட்டை சேர்ந்தவங்களாச்சு, இந்த வயர் மவுண்ட் கிளானை சேர்ந்தவங்க தான் இந்த அரூரா சிட்டியவே ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த டேலண்ட் அசஸ்மெண்ட்ல அவங்களுக்கு 95 பாயிண்ட் ஆல்மோஸ்ட் இந்த கண்ட்ரிலேயே 95 பாயிண்ட் இருக்க பீப்புள்ஸ் ரொம்பவே கம்மியானவங்க. அந்த அசஸ்மெண்ட் டெஸ்ட்ல 90+ இருந்தாவே அவங்க எஸ் ரேங்கா இருக்கிறது கேரண்டி அப்படின்னு பேசிட்டு இருக்கானுங்க. அப்ப அங்க இருக்க பொண்ணுங்க படையும் ஃபைனலி ப்ளூட்டோ வந்துட்டான், கண்டிப்பா இவனுக்கு ஒரு பெஸ்டான கிளாஸ் தான் கிடைக்க போகுது அப்படின்னு சேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கண்ணாடி போட்ட பொண்ணும் என்னது ப்ளூட்டோவா, அவன் யாருன்னு கேட்கறா. அங்க இருக்க பொண்ணும் என்னது ப்ளூட்டோவா உனக்கு தெரியாதா, இந்த அரூரோ சிட்டியில இருக்க 3 அகாடமியிலுமே 200 டேலண்ட் பாயிண்ட் வச்சிருக்குது இவன் ஒருத்த மட்டும்தான். ஸோ கன்ஃபார்ம் இவன் ஒரு ஹை ரேங்க் கிளாஸை தான் அவேக்கன் பண்ணுவான் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த லூனாவும் ப்ளூட்டோ நீ என்னோட எக்ஸ்பெக்டேஷனை வீண் பண்ணிடாத அப்படிங்கிறா. ஹீரோ அவன் சொல்றதெல்லாம் சுத்தமா கண்டுக்காம அமைதியா வரான். அந்த கூட்டத்தில் இருக்கவங்களும் ப்ளூட்டோ ப்ளூட்டோன்னு கத்திட்டு இருக்கானுங்க. ஹீரோவும் அந்த அவேக்கனிங் ஆர்வத்தோடுறான். அப்போ அந்த அரூரோ அகாடமியை சேர்ந்த ஒரு இன்ஸ்ட்ரக்டரும் எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்குமே இந்த உலகத்துல 200 டேலண்ட் பாயிண்ட் வச்சிருக்கிறது இந்த ப்ளூட்டோ ஒருத்த மட்டும்தான். இவனை மாதிரி ஒருத்தன் எங்க அகாடமியை கிடைச்சது நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு இருக்காரு. அப்ப அங்க அசூர் டிராகன் கில்டுல இருந்து ஒருத்தனும் டே தம்பி நீ மட்டும் எஸ் ரேங்க் கிளாஸ் அவேக்கன் பண்ணிட்டா அப்படின்னா உனக்கு கேரண்டியா எங்க கில்டுல ஒரு பிளேஸ் இருக்கு அப்படிங்கிறான். ஹீரோவும் இந்த அசூர் டிராகன் கில்டு அப்படிங்கிறது இந்த நேஷன்ல இருக்கக்கூடிய டாப் 5 கில்டுல நம்பர் 1 இருக்கு. இந்த மாதிரி நம்பர் 1 கில்டுல ஒருத்தருக்கு ஸ்பாட் கிடைக்குது அப்படின்னா அதை யாராவது வேண்டாமாங்களா? இன்னும் சிம்பிளா இங்க அவேக்கன் ஆகக்கூடிய ஒவ்வொருத்தரோட ட்ரீமுமே இந்த அசூர் கில்டுல ஜாயின் பண்றதா தான் இருக்கும். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த அசூர் டிராகன் கில்டு இந்த நேஷனால பில்ட் பண்ணப்பட்டது அப்படிங்கிறதுனால இந்த கில்டு இந்த நேஷனோட ஒரு மிலிட்ரி மாதிரி ஒர்க் ஆகும். என்னோட ப்ரீவியஸ் லைஃப்லயும் நான் ஒரு வீக்கான சோல்ஜரா இருந்து பரிதாபமா செத்தது தான் மீதி. ஆனா இந்த டைம் அது அப்படி நடக்காது. நான் இந்த கண்ட்ரியில இல்ல இந்த வேர்ல்டுலயே ஸ்ட்ராங்கஸ்டான மேனா மாறணும் அப்படின்னு அவனோட அவேக்கனிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்றான். அதில் வர ஆராவை பார்த்து அங்க இருக்கவனுங்களும் மிரண்டு போயிட்டு இல்ல என்னடா இது இவ்வளோ இன்டென்ஸான ஆராவா அப்படின்னா அவனுக்கு ஒரு எஸ் ரேங்க் கிளாஸ் கிடைச்சிருச்சான்னு ஷாக்லயே பாக்குறானுங்க. ஹீரோவும் இதை பார்த்துட்டு இல்ல இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த லூனாவும் இன்ஸ்ட்ரக்டரும் கூட இல்ல இதுக்கு வாய்ப்பு இல்லையேன்னு மிரண்டு போய் பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு நெக்ரோமான்சர் ஸ்கில் கிடைச்சிருக்கு. சரி நெக்ரோமான்சர் தானே, இது பவர்ஃபுல்லான ஸ்கில் தானே, இதுக்கு எதுக்குடா ஷாக் ஆகுறானுங்கன்னு பார்த்தா அங்க இருக்க பொண்ணும் இல்ல இது எப்படி நடந்துச்சு, சி ரேங்க்ல இருக்கக்கூடிய நெக்ரோமான்சர் கிளாஸா, இங்க என்னடா நடக்குதுன்னு தலையில அடிக்கிறா. அந்த கண்ணாடி போட்ட பொண்ணும் என்னது அப்படின்னா அது எஸ் ரேங்க் கிளாஸ் இல்லையான்னு கேட்குறா. ஹீரோவும் டென்ஷன் ஆகிட்டு இல்லை இங்கே எங்கே தப்பு நடந்துச்சு, எனக்கு எப்படி சி ரேங்க்ல இருக்கக்கூடிய நெக்ரோமான்சர் கிளாஸ் கிடைக்கும், அவ்வளோதான் இந்த லைஃப்லேயே நான் ஒரு குப்பையாக தான் வாழ போகிறேன்னு ஷாக்லேயே பார்க்குறான். அப்போ அவனோட கிளாஸுக்கான ஸ்கில்ஸ் எல்லாம் காட்டினா அவனோட பேர் ப்ளூட்டோ, நெக்ரோமான்சரு, சி ரேங்க்ல இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய கிளாஸ் லெவல் 0 ஸ்டாக்ஸ் எதுவும் இல்லை. அப்புறம் ஸ்ட்ரென்த், அஜிலிட்டி, டிஃபென்ஸ், மானா அப்படிங்கிற எல்லாமே 10 பாயிண்ட்ல இருக்கு. அப்போ அந்த கில்ட சேர்ந்தவனும் இல்ல நான் இவன் மேல அதிகமான ஹோப் வச்சது வீணா போயிருச்சேன்னு பாக்குறான். ஹீரோவும் அவனோட ஸ்கில் கார்டை ஓபன் பண்ணா நெக்ரோமேன்டிக் சோல்ஜரு அதோட எஃபெக்ட் வந்து ஒரு மானாவை சமன் பண்ணி ஒரு நெக்ரோமேன்டிக் சோல்ஜரை சமன் பண்ண முடியும். அதுவும் 30 நிமிஷத்துக்கு ஒரு சோல்ஜரை மட்டும்தான் சமன் பண்ண முடியும். ஹீரோவும் இல்ல எனக்கு கிடைச்ச செகண்ட் சான்ஸும் இப்படி வேஸ்டா போச்சேன்னு பாக்குறான். அப்ப ரிஸ்ட்ரிக்ஷன், ரிமூவல், குவாலிஃபிகேஷன் அக்யூட் அப்படின்னு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு இன்னாது ரெஸ்ட்ரிக்ஷன் ரிமூவலா அப்படின்னா என்னடான்னு பாக்குறான். பார்த்தா அவனோட சமனிங் லிமிட் ரிமூவ் ஆயிருச்சு. ஹீரோவும் ஒரே சந்தோஷத்துல இன்னாது எந்த ஒரு லிமிட்டும் இல்லையா, இந்த நெக்ரோமன்ஸரோட வீக்னஸே என்னன்னா அவங்களால ஒரு 30 நிமிஷத்துக்கு ஒரு ஸ்கெலிட்டன் சோல்ஜரை மட்டும் தான் சமன் பண்ண முடியும். அவங்க கிட்ட எவ்வளவு எம்பி இருந்தாலும் அது வேஸ்ட் தான். பட் இப்ப கதையே வேற. என்கிட்ட லிமிட் இல்ல அப்படிங்கும் போது என்கிட்ட இருக்க 10 மானாவை வச்சு என்னால இன்ஸ்டன்டா சோல்ஜர்ஸை சமன் பண்ண முடியும். இது பாக்கிறதுக்கு என்னதான் 10 சோல்ஜர் அப்படிங்கிற கணக்கா இருந்தாலும் நான் ஒன்ஸ் டெவலப் ஆக ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஈக்குவலா யாராலையும் வர முடியாது. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா நான் ஒன் மேன் ஆர்மி. என்னதான் மற்றவங்க என்னோட சி ரேங்க் கிளாஸை பார்த்து சிரிச்சாலும் ஃபியூச்சர்ல நான் டெவலப் ஆக ஆரம்பிச்சோட்டி எத்தனை எஸ் ரேங்க் அவேக்கனர் வந்தாலும் என்னை சமாளிக்க முடியாது. ஸோ நான் சீக்கிரம் டெவலப் ஆக ஆரம்பிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ அந்த இன்ஸ்ட்ரக்டரும் என்ன தம்பி ப்ளூட்டோ ஜோன் அவுட் ஆயிட்டியா, உன்னோட செரிமனி முடிஞ்சிருச்சு, ஸோ இங்கேருந்து கிளம்புறியான்னு சொல்றாரு. ஹீரோவும் இந்த முட்டா பசங்களோட ஆட்டிடியூடு நான் ஒரு சி ரேங்க் அவேக்கனர் அப்படிங்கிறதுனால இன்ஸ்டன்டா மாறிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கடா, எனக்கான காலமும் வரும். ஸோ இப்போ நான் சிம்பிளா டஞ்சன்ஸுக்கு போய் என்னோட லெவலை ஏத்தனாவே போதுமேன்ட்டு போறான். அப்ப அங்க இருக்க பசங்களும் ஹீரோ சிரிக்கிறத பார்த்துட்டு டி அந்த ப்ளூட்டோவுக்கு மண்டை கழுந்துருச்சு போல, அவன் ஒன்னுத்துக்குமே உதவாத சி ரேங்க் நெக்ரோமான்சர் கிளாஸ் அவேக்கன் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டு போறான். ஒருவேளை அவன் சி ரேங்க் கிளாஸ் அவேக்கன் பண்ணதுனால பைத்தியம் முடிச்சிருக்குமான்னு பேசிட்டு இருக்கானுங்க. அப்ப எலைட் கிளாஸ் சேர்ந்த கோல்டன் பாய் அப்படிங்கிற ஒருத்தனும் ப்ளூட்டோ 200 டேலண்ட் பாயிண்ட் வச்சுட்டு இருந்தான். பட் இப்ப ஒரு சி ரேங்க் நெக்ரோமான்டிக் கிளாஸ் அவேக்கன் பண்ணிட்டு பார்க்கறதுக்கே ரொம்ப பரிதாபமான நிலைமையில இருக்கான். நானும் ஏ ரேங்க் கிளாஸ் அவேக்கன் பண்ணிட்டேன், ஸோ நாம இப்ப லெவலப் பண்ண போலாமான்ட்டு ஒரு பொண்ணுகிட்ட போறான். அப்ப அந்த பொண்ணும் 200 டேலண்ட் பாயிண்ட் வச்சுட்டு இருந்து என்ன பண்றது, அவன் தான் குப்பையான சி ரேங்க் கிளாஸ் அவேக்கன் பண்ணிருக்கான. சரி இந்த குப்பை என்னதான் பண்ணுதுன்னு பாப்போமே அப்படிங்கிறான். ஹீரோவும் டென்ஷன் ஆயிட்டே டேய் இப்போ உங்களுக்கு என்னடா வேணும், எதுக்குடா என் முதுகுக்கு பின்னாடி பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்கறான். அந்த கோல்டன் பாயும் டே ப்ளூட்டோ நீ 200 டேலண்ட் பாயிண்ட் வச்சுட்டு ரொம்பவே ஃபேமஸா இருந்த, பட் இப்ப சி ரேங்க் கிளாஸ் அவேக்கன் பண்ணி ஒரு குப்பையா மாறிட்ட. ஸோ அதனால நீ எதுக்கு தனியா இருக்கணும், வேணா என் காலுக்கு கீழே ஒரு பப்பியாட்டம் இருக்கிறியான்னு கேட்கறான். அந்த பொண்ணும் ஆமாண்டா அவன் ஒரு குப்பையா இருக்கிறத விட உங்ககிட்ட டாகா இருக்கிறதே ரொம்ப மேல் அப்படிங்கிறா. கோல்டன் பாயும் டே ப்ளூட்டோ என்னோட ஆஃபர் ரொம்ப நேரம்லாம் இருக்காது, ஸோ சீக்கிரமா எனக்கு கீழே ஒரு டாகா மாறிடு அப்படிங்கிறான். ஹீரோவும் இந்த குப்பைங்க கிட்ட பேசுறதே வேஸ்ட் அப்படின்ட்டு போறான். அப்ப யாரோ இந்த உலகத்துல என்ன நடக்குது, ரொம்பவே டேலண்டான ப்ளூட்டோ எதுவுமே பேசாம இப்படி அவமானப்பட்டு போறாரான்னு ஒரு வாய்ஸ் வருது. ஹீரோவும் யாரான்னு திரும்பி பார்த்துட்டு என்னது லூனாவா, அட சரி நான் இப்ப நல்ல மூட்ல இல்ல அதனால உன்னோட ஜோக்கு கேட்டே எனக்கு சிரிப்பு வரலன்ட்டு போறான். லூனாவும் ப்ளூட்டோ நீ ஏன் கூட வந்துடுறியான்னு கேட்கறா. ஹீரோவும் ஷாக் ஆகிட்டு என்னது எஸ் ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒருத்தங்க சி ரேங்க்ல இருக்கக்கூடிய இல்ல குப்பையான என்ன அவங்க டீம்ல ஜாயின் பண்ணிக்க சொல்றாங்களான்னு சாக்லியை கேட்கறான். அந்த லூனாவும் ப்ளூட்டோ நீ ஒன்றும் கவலைப்படாதே, என் கூடயே அசூர் டிராகன் கில்டுக்கு வந்துரு, நம்ம 2 பேரும் சேர்ந்து டெவலப் பண்ணலாம். அப்புறம் உங்ககிட்ட 200 டேலண்ட் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு, ஸோ நீ கன்ஃபார்ம் நார்மலான ரெகுலர் ரெக்ரோமன்ஸரா இருக்க மாட்ட. சரி சொல்லு உனக்கு ஏதாவது ஸ்பெஷலான ஸ்கில்ஸ் இருக்கான்னு கேட்கறா. ஹீரோவும் லூனா உன்னோட ஆஃபரிங்க்கு ரொம்பவே தேங்க்ஸ், பட் நானே என்னோட ஓன் வேவ்ஸ்ல அந்த அசூர் டிராகன் கில்டுல ஜாயின் பண்ணிக்கிறேன், அதனால என்ன தயவு செஞ்சு விடு அப்படின்ட்டு இந்த முட்டாளுங்க ஹை ரேங்கிங் கிளாஸ் அவேக்கன் பண்ணதுனால என்ன பார்த்து பரிதாபமா நினைக்கிறாங்க. ஒன்ஸ் நான் மட்டும் டெவலப் ஆக ஆரம்பிச்சோட்டி இந்த முட்டாளுங்களோட ஏ ரேங்கோ இல்ல எஸ் ரேங்கோ இந்த எல்லா கிளாஸஸையும் சப்ராஸ் பண்ணுவேன், எப்பவுமே இவங்க என் காலுக்கு கீழே தான் அப்படின்ட்டு போறான். அப்புறம் இந்த அருரோ அகாடமியோட டஞ்சன் ஹாலை காட்டுறாங்க. ஹீரோவும் ஒவ்வொரு அவேக்கனான ஃப்ரெஷருமே ஃபர்ஸ்ட் இங்க வந்து அவங்களோட பவர் லெவல் என்ன அப்படிங்கிறதுக்கான சீக்வன்ஸ் ஸ்டைல அட்டன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இது டெவலப் ஆகிறதுக்கான ஈஸியான வேவும் கூட அப்படின்ட்டு அந்த கேட்டுக்கு முன்னாடி நின்னுகிட்டே இந்த சீக்வன்ஸ் ஸ்டைல்ல இருக்கக்கூடிய மான்ஸ்டர் லெவல் 1ல இருந்து லெவல் 5 வரைக்கும் இருக்கும். அப்புறம் ஒவ்வொரு சேலஞ்சருமே இந்த சீக்வன்ஸ் ஸ்டைல்ல சோலோவா மட்டும்தான் என்டர் ஆகணும். ஒன்ஸ் இந்த ட்ரைலுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் வேவை கிளியர் பண்ணாம வெளியே வரதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. இன்னும் சிம்பிளா நீங்க இந்த சீக்வன்ஸ் ஸ்டைலை கிளியர் பண்ணணும் இல்லனா சாகணும். அதனாலேயே ஒன்லி ஹை ரேங்கிங்ல இருக்கக்கூடிய கிளாஸ் அவேக்கன் பண்ணவங்க மட்டும்தான் இதுக்குள்ள போவாங்க, அப்படி இல்லனா இது ஒரு சூசைடு மிஷன் ஆயிரும். என்னதான் இதுல இவ்வளவு ரிஸ்க் இருந்தாலும் இந்த ரிஸ்கை மேட்ச் பண்ற மாதிரி ரிவார்டும் இருக்கு. நார்மலான டஞ்சன்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த சீக்வன்ஸ் ஸ்டைல்ல இருக்கக்கூடிய மான்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ நான் கன்ஃபார்ம் இதை அட்டன் பண்ணியே திருவேன் அப்படின்னு
அப்படின்ட்டு போறான். அப்ப ஹீரோ அந்த ட்ரெயிலுக்குள்ள போனதை பார்த்தவனுங்க ஷாக் ஆகுறானுங்க. அந்த லூனாவும் என்னது ப்ளூட்டோ உள்ள போயிட்டானா, ஆனா அவன் வெறும் சி ரேங்க தானே அவேக்கன் பண்ணியிருக்கான், அவன் எதுக்கு உள்ள போனான்னு ஷாக் ஆகுறா. அப்ப அந்த எலைட் கிளாஸஸ் அந்த ஹோம் ரூம் அப்படிங்கிற டீச்சரும் ஷாக் ஆகிட்டு, டே ப்ளூட்டோ நீயே சி ரேங்க் அவேக்கன் பண்ணிட்டு எதுக்குடா அந்த சீக்வன்ஸ் ஸ்டைல் அட்டன் பண்ண போனேன், ஏன்டா வரவனுங்கெல்லாம் எனக்கு தலைவலியாவே வரீங்க, நீ மட்டும் வெளியே வரலனா நான் தான்டா இங்க இருக்கவங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும். சரி இப்ப முடிஞ்சதை நினைச்சு வருத்தப்பட முடியாது, அவன் ஏதாவது பிரச்சனையில மாற்றத்துக்கு முன்னாடி அவனுக்கு பேக்கப் அமைச்சு சீக்கிரமா கூட்டிட்டு வர பார்க்கணுமே அப்படிங்கிறாங்க. அப்புறம் இந்த சீக்வன்ஸ் ஸ்டைலுக்குள்ள காட்டினா ஹீரோவும், ஓ இதுதான் சேஃப் ஜோனா, சரி ஓகே நான் இங்கேருந்து திரும்ப போறதா முடிவே இல்லை, அதனால காம்பட் மூடுக்குள்ள என்டர் ஆகுமா அப்படின்னு அந்த சேஃப் ஜோனை விட்டு வெளியே வந்துட்டு இங்க இருக்க நாய்க்குட்டிங்களை பார்க்கும்போது கொஞ்சம் அக்ரெசிவா இருக்க மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் இந்த லெவல் 1 வாய்டு ஹவுண்டுனால என்ன பண்ணிட முடியும். சரி இது வேட்டை ஆரம்பிக்க வேண்டிய நேரம் அப்படின்னு அவனோட 2 நெக்ரோமேண்டிக் சோல்ஜரை சமன் பண்ணிட்டு இப்போ என்னோட நெக்ரோமேண்டிக் சோல்ஜர்ஸோட பவர் என்னன்னு பார்க்க வேண்டிய நேரம் அப்படின்னு அந்த ஸ்கெலிட்டன்ஸை போய் அட்டாக் பண்ண சொல்றான். அதுவும் போய் அங்க இருக்க வாய்டு ஹவுண்டை அசால்ட்டா முடிக்குது. இதுல ஹீரோக்கு 10 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைக்குது. அப்ப அவனும் இங்க இருக்க நாய்க்குட்டிங்களை சமாளிக்க இன்னும் ஒரு சில சோல்ஜர்ஸை சமன் பண்ணணும் போல அப்படின்னு பாக்குறான். அப்ப அந்த ஹவுண்டும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. ஹீரோவும் அந்த முட்டாளுங்க என்னையே ஒரு ஜோக் மாதிரி பார்த்துட்டானுங்க, பட் நான் யாருன்னு அவனுக்கு தெரியாது அப்படின்னு இன்னும் ஒரு 3 ஸ்கெலிட்டன்ஸை சமன் பண்ணிட்டு வெறும் ஏ ரேங்க் கிளாஸ் அவேக்கன் பண்ணதுக்கு அந்த முட்டாள் கோல்டன் பாய் ரொம்ப தான் வாய் பேசிட்டான். அப்புறம் அங்க இருக்க சோல்ஜர்ஸும் என்ன ஸ்லேவை கூட ரொம்ப கேவலமா பார்த்தானுங்க அப்படின்னு இன்னும் ஒரு 3 ஸ்கெலிட்டனை சமன் பண்ணிட்டு என்ன நடந்தாலும் சரி நான் ஒரு சி ரேங்கா இருந்தாலும் கூட இந்த உலகத்தோட ஸ்ட்ராங்கஸ்டான மேனா மாறுறதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு அவனோட 10 மானா பவரையும் யூஸ் பண்ணி மொத்தம் 10 ஸ்கெலிட்டனை சமன் பண்ணிட்டான். இந்த பேனல்ல பார்க்கும்போது ஹீரோ ஒரு டீமன் கிங் அளவுக்கு ஆறாக வச்சுட்டு இருக்கான். சரி அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோவும் என்கிட்ட இருந்த 10 மானா பவர் வச்சு 10 நெக்ரோமேண்டிக் சோல்ஜரை சமன் பண்ணிட்டேன், இதுதான் என்னோட மேக்ஸிமம், சரி இதுவே இந்த ஃப்ளோர் 1 கிளியர் பண்றதுக்கு போதுமானதுதான் அப்படின்ட்டு சீக்கிரமா போய் அந்த வாய்டு ஹவுண்டை கொல்லுங்க அப்படின்னு ஆர்டர் கொடுக்குறான். அந்த ஸ்கெலிட்டன்ஸையும் சும்மா சொல்லக்கூடாது, அங்க இருக்க ஹவுண்டுங்களெல்லாம் சும்மா வெட்டி வீசுதுங்க. இதுல ஹீரோவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறத பார்த்துட்டு ஹீரோவும் என்னது ஒரு கில்லுக்கு 20 எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதா, இதே மாதிரி போயிட்டு இருந்தா நான் ஈஸியா 10 நிமிஷத்துக்குள்ள லெவல் 2 அட்டைன் பண்ணிடுவோம் போல அப்படின்ட்டு இப்போ என்னோட ஒரு மானா ரீகெயின் ஆகிறதுக்கு 1 நிமிஷம் ஆகும். ஸோ இன்னும் 10 நிமிஷத்துல என்னோட மானா ஃபுல்லா ரெக்கவர் ஆயிரும். அப்படின்னா என்னால மறுபடியும் என்னோட ஆர்மியை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு இன்னும் 2 ஸ்கெலிட்டன்ஸை சமன் பண்றான். அதுங்களும் அங்க இருக்க வாய்டு ஹவுண்டுங்களை அசால்ட்டா போட்டு தள்ளிட்டுக்குது. அப்ப ஹீரோவும் லெவல் 0ல இருந்து லெவல் 1க்கு போயிட்டு இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு, இப்போ நான் லெவல் 1க்கு வந்ததுக்கு 5 ஃப்ரீ ஸ்டாக் பாயிண்ட் அப்புறம் 30% மானா ரெக்கவர் ஆயிருச்சு. இதே மாதிரி போயிட்டு இருந்தா சண்டைக்கு நடுவுலயே என்னால டன் கணக்கான சோல்ஜர்ஸை சமன் பண்ண முடியும் போல அப்படின்ட்டு அவங்கிட்ட இருந்து 5 ஸ்டாக் பாயிண்ட்டையும் வச்சு அவனோட மானாவை 15 மாத்திட்டு இப்போ என்னால 15 சம்மன்ஸ் பண்ண முடியும். இது இப்ப ஃப்ளோர் 2க்கு போக வேண்டிய நேரம் அப்படின்னு ஃப்ளோர் 2க்கு வந்து அங்க இருக்க கிரே உல்ஃப் எல்லாம் போட்டு தள்ளிட்டு இங்க இருக்க மான்ஸ்டர்ஸ் எல்லாம் லெவல் 2ல இருக்கு. ஸோ நான் என்ன காட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சில ஸ்கெலிட்டனை வச்சுக்கிட்டா இது கொஞ்சம் பெட்டரா இருக்குமே அப்படின்னு அவனையும் காட் பண்ணிக்கிட்டு முன்னாடி இருக்க உல்ஃபையும் போட்டு தள்ளிக்கிட்டே போயிட்டு எனது மறுபடியும் லெவலப் ஆயிட்டேன். இந்த சீக்வன்ஸ் ஸ்டைலுக்குள்ள சோலோவா வர்றது எனக்கு ரொம்பவே பெட்டரா இருக்கு. அப்புறம் நான் ஒவ்வொரு டைம் லெவலப் ஆகும் போதுமே என்னோட எம்பியும் அதிகமாகும், அதனால என்னால நிறைய சோல்ஜர்ஸை சமன் பண்ணி சீக்கிரமா இங்க இருக்க மான்ஸ்டர்ஸ் எல்லாம் கொல்ல முடியும், அப்படின்னா என்னால ஃபாஸ்டா டெவலப் ஆக முடியும். இது ஒரு சாலிடான லூப் மாதிரியே இருக்கு அப்படிங்கிறான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அடுத்த ஃப்ளோருக்கு வந்தா லெவல் 4ல இருக்க மட் ஹார்ஸ் அப்படிங்கிற மான்ஸ்டர்ஸ் இருக்கு. ஹீரோவும் நான் இன்னும் டீப்பரா போக போக இங்க இருக்க மான்ஸ்டர்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கேன்னு பாக்குறான். அந்த குதிரையும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு டென்ஷன் ஆகுது. ஹீரோவும் இந்த குதிரை கொண்டா கொஞ்சம் அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், அதனால சீக்கிரமா கொல்லுங்கடா பாய்ஸ் அப்படின்னு அந்த ஸ்கெலிட்டன்ஸ் எல்லாம் அனுப்பிச்சுடுறான். அதுங்களும் ஓரளவுக்கு முட்டி மோதி அந்த ஹார்ஸை கொண்டுருச்சு. இதுல 40 எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு. ஹீரோவும் அதை பார்த்துட்டு இப்போ என்னோட ஸ்கெலிட்டன்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆன மாதிரி இருக்கு, பட் இதை வச்சுட்டுலாம் என்னால டைம் வேஸ்ட் பண்ண முடியாது, அதனால எல்லாரும் வாங்கடா பாய்ஸ் அப்படின்னு அவனோட 30 மானாவையும் யூஸ் பண்ணி 30 ஸ்கெலிட்டன்ஸ் சமன் பண்ணிட்டு அங்க இருக்க அந்த குதிரைங்களை வச்சு ஒரு சம்பவம் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோவும் இங்க நடக்கிற கலவரத்துல லெவலப் ஆகிட்டே இருக்கான். இப்ப லெவல் 5 வந்துட்டு போடு நான் இப்ப லெவல் 5 அட்டைன் பண்ணிட்டேன்னா இது வேற லெவல் அப்படிங்கிறான். அப்ப அந்த சிஸ்டத்துல இருந்தோம் நியூ ரெஸ்ட்ரிக்ஷன் ரிமூவல் குவாலிஃபைட் அப்படின்னு வருது. ஹீரோவும் என்னது இன்னொரு ரெஸ்ட்ரிக்ஷன் ரிமூவ் ஆயிருச்சான்னு பாக்குறான். இப்ப என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் ரிமூவ் ஆயிருக்குன்னு பார்த்தா எவல்யூஷன் லாக் அப்படிங்கிறது ரிமூவ் ஆயிருக்கு. இந்த எவல்யூஷன் லாக் அப்படிங்கிறது நம்ம ஹீரோவோட சோல்ஜர்ஸ் இன்னொரு சோல்ஜர்ஸை கொள்றாங்க அப்படின்னா அந்த செத்து போன டார்கெட்டோட பவரை நம்ம ஹீரோவோட சோல்ஜர்ஸால அப்சர்வ் பண்ணிக்க முடியும். இதுவே அந்த செத்து போன டார்கெட் நம்ம ஹீரோ சோல்ஜர்ஸோட லெவல் ஹையா இருந்துச்சு அப்படின்னா அந்த டார்கெட் இருந்தே பவர் அப்சர்வ் பண்ண முடியாது. ஹீரோவும் என்னடா இது காட் லெவல்ல இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷனே ரிமூவல் ஆயிருச்சா, நான் இப்ப யாரையாவது என் சோல்ஜரை வச்சு கொள்றேன் அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து என்னோட அண்டத்து பவர் அப்சர்வ் பண்ணிக்குமா, அப்படின்னா என்னோட கில் கவுண்ட் அதிகமாக அதிகமாக என் ஆர்மியோட
பவர் இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கும். அடிச்சுதுரா ஜாக்பாட்டு, நான் தான் கிங்கு, இனிமே இந்த அண்டர் வேர்ல்டு என்னோட கைக்குள்ள தான் அப்படின்ட்டு ஒரு சைக்கோவான ஸ்மைல கொடுக்குறான். அப்புறம் லெவல் 5 போனதுனால இப்ப புதுசா ஒரு ஸ்கில் கிடைச்சிருக்கு. இந்த ஸ்கில்லோட பேர் என்னன்னா கன் பவுடர் ஸ்கெலிட்டன். இதோட எஃபெக்ட் என்னன்னா நம்ம ஹீரோவோட நார்மல் ஸ்கெலிட்டனை ஒரு கன் பவுடர் ஸ்கெலிட்டனா மாத்தி எனிமியோட குரூப்புக்குள்ள போக வச்சு வெடிக்க வச்சான் அப்படின்னா 16 ஃபீட் ரேடியஸ்க்குள்ள இருக்க மான்ஸ்டர்ஸ்க்கு டேமேஜ் விழுவும். ஹீரோவும் ஆஹா சூசைடு பாம்பர் ஸ்கெலிட்டனா, என்னடா எனக்கு நாள் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் போல, சரி என்னால வெயிட் பண்ண முடியல, சீக்கிரமா லெவல் 5 ட்ரையலுக்கும் போவோம் அப்படின்ட்டு அந்த ஃப்ளோர் 5க்கு போய் பார்த்தா அங்க பிளாக் பேக் பீஸ்ட் அப்படிங்கிற ஒன்று இருக்கு. ஹீரோவும் ரெகுலரான சோல்ஜர் இங்க வந்தாங்க அப்படின்னா இந்த மான்ஸ்டரோட திக்கான தோலை தாண்டி அட்டாக் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். பட் என்கிட்ட தான் நம்ம செல்லாக்குட்டி கன் பவுடர் ஸ்கெலிட்டன் இருக்கான்ல, அவனோட பவரை இப்ப டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு அங்க இருக்க ஒரு ஸ்கெலிட்டனை கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு உங்களோட செல்லாக்குட்டி கன் பவுடர் ஸ்கெலிட்டன்ஸ் உங்களோட பவர் என்னன்னு எனக்கு காட்டுங்க அப்படிங்கிறான். அது பார்த்தா ஆம வேகத்துல நவுந்து போயிட்டு இருக்குது. ஹீரோவும் என்னடா இது, இந்த சோல்ஜர்ஸே இவ்வளவு ஸ்லோவா போகுது அப்படின்னா இதோட எக்ஸ்ப்ளோஷன் மட்டும் எப்படா அதிகமா இருக்கும், அட போங்கடாடி நான் ஏதோ ஓபியான ஸ்கில்ல கெயின் பண்ணிட்டேன்னு பார்த்தா இவ்வளவு சிம்பிளான ஸ்கில்லா போச்சேன்னு பாக்குறான். அந்த ஸ்கெலிட்டன்ஸும் ஒரு வழியா முட்டி மோதி அந்த மான்ஸ்டர் கிட்ட போயிருச்சு. ஹீரோவும் பிளாஸ்ட் அப்படிங்கிறான். பார்த்தா அங்க கொடூரமான பிளாஸ்ட் ஏற்படுது. ஹீரோவும் என்னடா இது இந்த அளவுக்கான டேமேஜா, அட ஆமா பெரியங்கன்னா சும்மாவா சொன்னாங்க நெவர் ஜட்ஜ் எ புக் பைஸ் கவர் அப்படின்ட்டு. அப்புறம் இந்த பிளாக் பேக் பீஸ்ட் சேர்த்ததுனால எனக்கு 100 எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கான்னு ஷாக் ஆகிட்டு சரி நானும் என்னோட மானாவை சீக்கிரமா இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும், ஏன்னா எனக்கு அதிகமான கன் பவுடர் ஸ்கெலிட்டன்ஸ் தேவைப்படக்கூடிய சுச்சுவேஷன் வரலாம். சரி இப்ப என்கிட்ட ப்ராப்பரான கேஸ்டர் கியர் வேற இல்ல, அதனால இந்த சீக்வன்ஸ் ஸ்டைல விட்டு வெளியே போக வேண்டியதுதான். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இங்க இருந்து எந்த ஒரு லூட்டுமே கிடைக்கல, எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் கெயினா இருக்கே அப்படின்ட்டு வெளியே வந்து நான் எங்கடா போய் கேஸ்டர் கியரை வாங்கட்டும், இவனுங்க ஊருப்பட்ட வேலை சொல்லுவானுங்களே என்னடா பண்ணட்டும் பணத்துக்கு அப்படின்ட்டு வரான். அப்ப அந்த டீச்சரும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு எனது ப்ளூட்டோ வந்துட்டானா, இல்ல ப்ளூட்டோ சாதாரணமா நடந்து வரான், என்னடா நடக்குது, இந்த சீக்வன்ஸ் ஸ்டைலுக்குள்ள போயிட்டு ஒரு சிங்கிள் ஸ்கிராட்ச் கூட இல்லாம வெளியே வந்துக்கிறானா, அது மட்டும் இல்லாம வெறும் 1 மணி நேரத்துல லெவல் 5ம் போயிட்டான். டே சாமி யாரா நீ, என்னதான் சி ரேங்க் கிளாஸையே அவேக்கன் பண்ணியிருந்தாலும் இவனோட டேலண்ட் பாயிண்ட் 200 இருக்கு, அதனால ஒருவேளை இது நடந்திருக்குமோ, பட் அதுக்கு தான் சான்ஸே இல்லையே, இங்க ஸ்கில்லு தானே முக்கியம், என்னடா இவன் எனக்கே கோளாறு கொடுக்குறான், எனக்கு பைத்தியம் தான் பிடிக்குது, இதை சீக்கிரமா போய் பிரின்சிபால்கிட்ட சொல்லுமே அப்படின்ட்டு போறாங்க. அப்புறம் இந்த அருரோ அகாடமியோட பிரின்சிபாலை காட்டுறாங்க. இவரோட பேரு ஜுலியன் கிங்ஸ்லே. அந்த பிரின்சிபலும் அவேக்கனிங் செரிமனியே இப்பதான்டா முடிஞ்சிச்சு, அதுக்குள்ள என்னடா தலை போற அவசரம், சரி சீக்கிரம் சொல்லுமா டீச்சரே அப்படின்னு கேக்குறாரு. அந்த டீச்சரும் பிரின்சிபலே இது நம்ம ப்ளூட்டோவை பத்தி அப்படிங்கிறாங்க. அந்த பிரின்சிபலும் என்னது ப்ளூட்டோவா, அந்த பிரின்சிபலும் ஏமா டீச்சரே உனக்கு என்ன மண்டை கிண்ட குழம்பி போச்சா, நம்ம கிட்ட ஒரு எஸ் ரேங்கரு அப்புறம் 6 ஏ ரேங்கரு அது மட்டும் இல்லாம கவுண்ட்லெஸ்ஸான பி ரேங்கர்ஸ் இருக்காங்க, அவங்கள விட்டுட்டு எதுக்காக இந்த உதவாத சி ரேங்கரை பத்தி என்கிட்ட பேச வந்திருக்காருன்னு கேக்குறாரு. அந்த டீச்சரும் யோ பிரின்சிபலே நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு, இது உண்மைன்னு என்னால நம்பவே முடியல, அந்த ப்ளூட்டோ லெவல் 0 நெக்ரோமான்சரு, அவன் இந்த சீக்வன்ஸ் ஸ்டைலுக்குள்ள போயிட்டு வெறும் ஒரே மணி நேரத்துல லெவல் 5 ரீச் பண்ணிட்டான், அப்படின்னா அவன் எவ்வளவு ஸ்ட்ராங்கான நெக்ரோமான்சரா இருக்கணும், அதை கொஞ்சம் யோசியா அப்படிங்கிறாங்க. அந்த பிரின்சிபல்லாம் மிரண்டு போயிட்டு இன்னும் அது 1 மணி நேரத்துல லெவல் 5வா, அதுவும் நெக்ரோமான்சரால லெவல் 5 போறது அப்படிங்கிறதெல்லாம் நடக்காத காரியம், ஏன்னா ஒரு நெக்ரோமான்சரால 30 நிமிஷத்துக்கு ஒரு நெக்ரோமேண்டிக் சோல்ஜர் தான் சமன் பண்ண முடியும், அந்த ஒரு சோல்ஜரை வச்சுக்கிட்டு லெவல் 1ல இருக்க வாய்டு ஹவுண்டை சமாளிக்கிறதே நடக்காத காரியம், இவன் எப்படா எல்லாத்தையும் முடிச்சான், லெவல் 5 வரணும் அப்படின்னா கண்டிப்பா ஃப்ளோர் 3யோ இல்ல ஃப்ளோர் 4ஓ அதுக்கு மேலதான் அவன் கிளைம் பண்ணி போயிருக்கணும், ஆனா இது எப்படா பாசிபிள் அப்படின்னு மிரண்டு போய் பாக்குறாரு. அந்த டீச்சரும் அதே தான் பிரின்சிபல் எனக்கும் தெரியலன்னு உறைஞ்சு போய் நின்று விடுறாங்க. அப்புறம் கைஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காம ஹைப்பும் பண்ணிருங்க. இந்த வீடியோவுக்கு 2K லைக் டார்கெட் வைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ நாளானைக்கோ இல்ல அடுத்த நாளோ நான் போட ட்ரை பண்றேன். அதே இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.